வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, தாவேகா கட்சிக்காரங்களுக்கும் அவங்க தலைவருக்குமான ஒரு பதிவு. சமீப காலமாக தாவேகா நடக்கிற கூட்டம், அவங்க கொடுக்குற பேட்டி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அவங்க தலைவரும் அவங்க இரண்டாம் தலைவரும் பேசுகிறதெல்லாம் பார்த்தா, தமிழகத்தில் இனி அவங்க இல்லாமல் ஆட்சியே இல்லை, அரசாங்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு ஆணவத்தின் உச்சகட்டமாக நம்ம பார்க்குறோம். திரையில் பேசுகிற பஞ்ச் டைலாக்லாம் ஒரு பப்ளிக் மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். 2009-10 காலகட்டம், அந்த வருஷம் எனக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு இல்லை. அப்போதைக்கு கோவை மாவட்டத்தில் கொங்கு ஒரு ஜாதி சங்கம் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஈஸ்வரன் அவர்களும் பெஸ்ட் ரம்சமி அவர்களும். அப்போது கோவை மாவட்டத்தில் கருமத்தம்பட்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம், அவங்க சொந்த காசு செலவு வந்த கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர்களே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்போ அவங்களும் நம்ம எல்லாமே அப்படி தமிழக அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தோணுச்சு. அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை அரசியல் கட்சியாக மாற்றினாங்க. அரசியல் கட்சியாக மாற்றினப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்கிறத விட மிகப்பெரிய ஆளுமை கொண்ட, யாருக்கும் அடிச்சு போகாத ஒரு அரசியல் தலைவர், தன் நிலைப்பாட்டில் உறுதி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவங்க இவங்ககிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெருமை ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய தலைவர் நம்மளை கூப்பிட்டு பேசிட்டாங்க, இனி நம்ம இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ அவங்க கூட பேசினப்போ அவங்க என்ன நடந்தது, என்ன எது, இவங்க கேட்ட தொகுதி, இவங்க கேட்ட இடம் அவங்க கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் அவர் அரசியல் சாணக்கியர், அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நம்மளுக்கு தெரியுமே, அரசியலில் உள்ளவங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் ஒருத்தர் மேலே தோல் மேலே கை போட்டால் அடுத்தவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இவங்க கேட்ட தொகுதியையும் இவங்க கேட்ட கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்துலேயும் இவங்களுக்கு 11 சீட்டு கொடுத்தாங்க. அப்போது கொங்குல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 11 சீட்டும் ஜெயிச்சதாகவே முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தலும் அறிவித்தாங்க, தேர்தலும் நடந்தது, ஓட்டு என்ற டேட்டும் வந்தது. கொங்குல இருக்கிறவங்க இளைஞர்களிருந்து முதற்கட்ட தலைவர் வரைக்கும் வெற்றி கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்த அந்த கூட்டத்தை பார்த்து, அவங்களுக்கு சேர்ந்த கூட்டத்தை பார்த்து. அப்போ தேர்தல் முடிவு வரும்போது காலைல ஒரு 10 மணிக்கு அந்த ஓட்டு என்றதுலேருந்து காவாசி பேர் காணும். 12 மணிக்கு முக்கால்வாசி பேர் அங்கே இல்லை, கொங்கு சேர்ந்தவங்க. ரிசல்ட் வந்தது. கொங்கு சேர்ந்தவங்க டெபாசிட் 11 இடத்துல டெபாசிட் வாங்குறது பெரிய விஷயம் போச்சு. அதனால் இந்த தமிழ்நாடு இது மாதிரி எத்தனையோ பேர்த்த பார்த்த தமிழகம், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் புரட்டி போட்ட தமிழகம். அதனால் நீங்கள் கூட்டம் சேர்றதை பார்த்து நீங்கள் இல்லாமல் அரசியலே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் அவங்க பேச்சில் கொஞ்சம் அடக்கம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வர்ற மே 2026க்கு அப்புறம் பழையபடி நீங்கள் நடிக்க வர போகிறீங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கைகிட்டு நிற்கத்தான் போகிறீங்க. இது நடக்க போகுது. கொஞ்சம் உங்களுடைய நிலைப்பாட்டில் நிதானம் தேவை. ஜெய் ஹிந்த்.